பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டுடைய கிருபையினால் தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த ஒவ்வொரு நாட்களும் இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்றதை நம்மோடு ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் பேசி வருகிறார். நேற்று தினத்தில் ஆலயத்தை கட்டு, தேவன் உம்மோடு இருக்கிறார் என்று தாவீது சாலமோனை பார்த்து சொன்னார். ஆலயம், சரீரமாகிய ஆலயத்தையும் கட்டணும். நம்முடைய தேவை, இந்திய தேசத்தின் தேவை மிக முக்கியமானது. ஆலயம் கட்டப்பட வேண்டும். பிரயாசப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், இம்மானுவேல், தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நாமும் சொல்ல வேண்டும் என்றால் என்ன செய்வது? சங்கீதங்களின் புஸ்தகம் 23 சங்கீதம் 4 சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படேன். காரணம் என்ன தெரியுமா? என் கூட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இம்மானுவேல், அவர் நம்மோடு இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? இந்த தைரியம் தாவீதுக்கு வந்ததற்கு காரணம் மரண இருளின் பள்ளத்தாக்கு. வெறும் பள்ளத்தாக்கல்ல, வெறும் இருளின் பள்ளத்தாக்கல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கு. திரும்ப தப்பிப்போம் என்ற நிச்சயம் இல்லாத பள்ளத்தாக்கு, திரும்ப எழும்பி வருவோம் என்ற நிச்சயம் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கு, அது கண்ணீரின் பள்ளத்தாக்கு. இவ்வளவு ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே நான் பயப்பட மாட்டேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எப்பொழுது? இங்கே 23:1 வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை தன் மேய்ப்பராய் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கூட கர்த்தர் இருப்பார். இன்னைக்கு உங்களை யார் மேய்க்கிறது? நீங்கள் யாரால் மேய்க்கப்படுகிறீர்கள்? தேவன் நம்ம நம்ம விட்டு கொடுத்தா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று நீங்களும் நானும் சொல்லுவோம் என்றால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, மேய்ப்பரின் கைக்குள்ளாக இருக்க தீர்மானம் எடுப்போம். யோவான் சுவிசேஷம் 10:10 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த நல்ல மேய்ப்பர் சொல்லுகிறார் 11 நானே நல்ல மேய்ப்பன். நானும் என்று சொல்லவில்லை, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த நல்ல மேய்ப்பர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறாரா? என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் கட்டுப்பாட்டுக்குள் வாழ்கிற அனுபவம், அவருடைய பிரசனத்துக்குள் வாழ்கிற அனுபவம், அவர் எங்கு நடத்தி கொண்டு செல்லுகிறாரோ அதற்கு விட்டு கொடுத்து வாழ்கிற அனுபவம், அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம், அவர் எங்கு நடத்தி கொண்டு சென்றாலும் அந்த பாதை நன்மையான பாதை தான் என்ற நிச்சயத்தோடு கூட இருக்கிற அனுபவம். எனக்கு எவ்வளவு ஒரு மோசமான பாதையில் இருந்தாலும் நான் தனியே இல்லை, என் மேய்ப்பர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த அனுபவம். இதுதான் அந்த மேய்ப்பருக்கு நான் கொடுக்கிற முழு சுதந்திரம். நீங்கள் என்னை மேய்க்கலாம் ஆண்டவரே. அருமையான வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 34 8 நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 34 8 கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், மெய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. என் மெய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள், மெய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். தவறான மேய்ப்பர்களுடைய ஆளுகைக்குள்ள போனா இதுதான் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள், என்ன அழகான வாசனம், என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. ஆனால் அந்த ஆடுகள் தேவனை தன் மேய்ப்பராய் கொண்டாமல் வேறு யாரையோ மேய்ப்பராய் கொண்டதினாலே, அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் போனதினாலே சூறையாடி போகப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலே உங்கள் வாழ்க்கையை முழுமையும் ஆண்டவர் கையில் கொடுத்துருங்க. நீங்கள் என்ன நடத்துங்க, எங்கே நடத்தினாலும் சரி அந்த பாதை நல்லா தான் இருக்குன்னு சொல்லுங்கள். எசேக்கியேல் 34:14 வாசிக்கிறேன். இந்த வசனத்தை இன்னைக்கு மனப்பாட வசனமாக நம்ம குறித்து கொள்வோம். எசேக்கியேல் 34:14 அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளில் நல்ல மேய்ச்சலை மேயும். நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். கர்த்தர் அந்த பொறுப்பு எடுக்கிறார்.
நான் நல்ல மேய்ச்சலை மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவர்களுடைய தொழுவம் இருக்கும். அடுத்து சொல்கிறாரு, அங்கே அவைகள் நல்ல தொழுவத்திலே படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சல் மேயும். அவர் நம்ம எவ்வளோ மேன்மையான இடத்துல வைக்க விரும்புகிறார். அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க. அவர் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கட்டும், நம்மையும் நம்ம குடும்பத்தையும். அவர் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்கள். அவர் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நீர் எங்கள் மேய்ப்பர். எங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்தி புல்லுள்ள இடங்களில் மேய்த்து ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடத்தப்பட்டாலும் பயப்பட மாட்டோம். ஆண்டவரே, இந்த அனுபவம் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேருக்கும் தாரும். எங்களோடு கூட நீ இருக்கிறீர். இம்மானுவேலர் கூட இருக்கணும்னா நீங்கள் எங்களை மேய்ப்பராக இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு முழு சுதந்திரத்தையும் உமக்கு தருகிறோம். நீர் எங்கள் மேய்ப்பராக இருந்து எங்களை நடத்த நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.